செய்திக்கு நேரம் நாம் வருவோம். நம்ம போன வாரத்தில் என்னென்னா தண்ணீரில் அற்புதம். இன்றைக்கும் அது தொடர்ச்சி இல்லை, ஆனால் தண்ணீரில் அற்புதத்தை தான் உன்னை பார்க்க போகிறோம். தண்ணீரில் அற்புதம் என்னெல்லாம் தண்ணீரில் அற்புதம்? கசந்து போன தண்ணி மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாற்றப்பட்டது இல்லை. அடுத்தது எலிசா, அந்த ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள், ஐயோ அந்த தண்ணியை குடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் விஷத்தன்மையும் கூட இருக்கும் போல் இருக்கு. உடனே ஒரு நல்ல ஒரு புது தோண்டியில் நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன மண் சட்டி சின்னதாக இருக்கும், இன்றைக்கி உப்பு போட்டு கொண்டு வாங்க. அது புதுசில் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு போட்டு கொண்டு வந்து அதை கொண்டு போய் தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி அந்த விஷத்தன்மை மாறிடுச்சு, அந்த கெட்ட தன்மை மாறி நல்லதாயிடுச்சு. மூணாவது, சாதாரண தண்ணீரை இயேசு கிறிஸ்து திராட்சரசமாய் மாற்றினார். தலைப்பு என்ன பிரசங்கம்? தண்ணீரில் அற்புதம். இன்னும் தண்ணீரில் அற்புதம் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்து வச்ச செய்தி, ஆனால் அதை நான் பேசலை, வேற ஒரு செய்தியை உடனே எடுத்துட்டேன். என்னென்னா பேதுரு தண்ணீரில் நடந்தான் பார்த்தீங்களா, அது ரொம்ப அடிக்கடி பேசிட்டேன். அதனால் பேதுரு தண்ணீரில் ஆண்டவர் நடக்க செய்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். சரி, ஆனால் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி வேற. ஆனால் தண்ணீரில் அற்புதம் தான் அது. சரி, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-7 முடிய பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனமாக பார்க்க போகிறோம். வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் யாருங்க? தீர்க்கதரிசினுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசினுடைய மகன்மார்கள் இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரர். நல்லா கவனிக்கணும், எல்லாம் தீர்க்கதரிசியின் புத்திரர், ஊழியக்காரன் பிள்ளைகள் இல்லை அப்படின்னா இல்லை. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, எலிசா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற. அப்ப அவங்க எங்க, யாரு கூட குடியிருந்திருக்காங்க? எலிசா தீர்க்கதரிசியோடு கூட குடியிருந்திருக்காங்க இந்த ஏரியா. இப்போ நான் அமீர் லேஅவுட்டில் குடியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் ஒரு 10 பேர் குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எப்படி இருக்கும்? பாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். எதுனாலும் பாஸ்டரை தொந்தரவு பண்ணுறதுக்கு ஈஸி, தொந்தரவு பண்ணுறதுல கூப்பிடுறதுக்கு ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? சரியா? அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்தால் பாஸ்டர் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், வீட்டு ரொம்ப பக்கம், எதுனாலும் போகலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இது எலிசா தீர்க்கதரிசி சாதாரண ஆள் இல்லை. எப்படி எனக்கே அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குச்சே. எலிசா தீர்க்கதரிசி இப்போ இருந்து பக்கத்தில் குடியிருந்தா எப்படி இருக்கும்? உடனே ஓடலாம்ல எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட, எதுனாலும் போகலாம்ல. சாதாரண தீர்க்கதரிசி இல்லை எலிசா தீர்க்கதரிசி. எலியாவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன், அவன் கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்தேன், ஊற்றினவன், சாதாரண ஆள். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. 2 மடங்கு வல்லமை எலியாவை போகலாம் பாருங்களேன். எலியா மாதிரிலாம் வேண்டாம், அதை விட 2 மடங்கு எனக்கு வேணும். அரிதானதை கேட்ட கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பார்ப்போம். எலிசா கிட்ட சரி பார்க்கலாம். எலிசா சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பார்த்தன்னா மேலேருந்து ஷால் விழும், ப்ரேயர் ஷால் விழும், அப்படி நீ என்னை எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்துட்டா உனக்கு கிடைக்கணும். இவன் பின்னாலே போய் 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 பிடிச்சி அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நேரில் பார்த்து அந்த சாலையும் எடுத்துட்டு, அந்த சால்வையை எடுத்துட்டு, ப்ரேயர் ஷால் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டா, எலியா நம்ம கூட போயிட்டா, நம்ம விட்டு போயிட்டா, அப்படியே இனி என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஷால் எடுத்து, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு யோர்தானை அடித்தோடனே தண்ணி 2ஆ பழந்துருச்சு. எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அடித்தான். ஆண்டவர் சொன்னார், எலியாவின் தேவன் இங்கே தான் இருக்கேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த எலிசாவுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ரெட்டிப்பான வல்லமை கிடைச்சிருச்சு இல்லை. பொதுவாக ஒரு ஊழியக்காரர் வல்லமை பயன்படுத்தினா அதே மாதிரி நானும் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லை. வெளிநாட்டு சில சமயம் வெளிநாட்டு ஊழியக்காரங்க வருவாங்க, பெரிய ஊழியக்காரங்க வச்சு கையை வச்சோடனே படப்படப்படன்னு நிறைய சுகமாகுவாங்க. இப்படின்னு கையை வீசுவாங்க, எல்லாம் கீழெல்லாம் விழுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு
கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், நம்ம இந்தியாவில் ஊழியக்கார் அதே மாதிரி பண்ணுவாங்க, நிறைய கலாட்டா பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஆசை அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நல்லது. அதே மாதிரி தான் யாருக்கு ஆசை? எலிசாவுக்கு ஆசை. எலியாவிடத்திலிருந்து இருக்கக்கூடிய 2 மடங்கு வல்லமை பெற்றுக்கொண்டு பெரிய அற்புதத்தை செய்தார். இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி குடியிருக்கிற அந்த பகுதியில் கொஞ்சம் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? தீர்க்கதரிசியின் புத்திரர். நல்லா கவனிச்சுங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர். தீர்க்கதரிசிகளாக அவங்க அப்பா இருந்திருக்கிறாரு, அவங்களுடைய பிள்ளைகள். அவங்க எலிசாவிட்ட போய் இதோ நாங்கள் உம்முடன் நாங்கள் உம்மிடத்தில் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. சரி, என்ன சொல்றாங்க? யோ தீர்க்கதரிசி ஐயா, உம்மிட்ட இருந்தது போதும். அப்படி சொல்லல, எங்களுக்கு எப்படி இருக்குது? நெருக்கமாக இருக்குது, கொஞ்சம் உம்மை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி சொல்லலை. அவன் எதை சொல்கிறான்? நாங்கள் உம்மிடத்தில் குடியிருக்கிறோம், அது எப்படி எங்களுக்கு இருக்கு? நெருக்கமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் காவியோட போட்டிருப்பார், இங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கார். அவர் அடிக்கடி இன்னொருத்தர் சொன்னதை சொல்லுவார், சகோதரர் ஒருமித்து கூடுவது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்கிறது அப்படிம்பார். அந்த வசனத்தை என்ன சொல்லுவார்னா, நிறைய கூட்டம் வந்திருக்கும்போது வெயிலாக இருக்கும், சகோதரி ஒருமித்து கூடுவது எத்தனை நெருக்கமும் புழுக்கமுமாக இருக்குது அப்படிம்பார். தமாசா சொல்லுவார். அந்த மாதிரி இவங்களுக்கு நெருக்கமும் புழுக்கமுமா இருக்கு. யாருக்கு? எலிசா தீர்க்கதரிசி கூட குடியிருந்தவர்களுக்கு. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்கு. அப்படின்னா இடம் போதாது, இடம் பத்தாது, எங்களுக்கு ஃப்ரீயா குடியிருக்க முடியல, இடம் சின்னது. இப்போ எங்களுக்கு என்ன வேணும்? ஆமாம், ஆகவே இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம். அப்படின்னா தீர்க்கதரிசி வேண்டான்னு அர்த்தம் அல்ல. நான் சிரிப்புக்காக சொன்னேன், ஐயா உண்மை விட்டு போறேன் இல்லை. கவனிங்க, இடம் ரொம்ப நெருக்கமா இருக்குது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை, மரத்தை அல்ல உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போதும். என்ன செய்றாங்க? அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை. அப்ப எப்படிப்பட்ட இடம்? இப்ப குடியிருக்கிற இடம் மாதிரி நெருக்கமான இடம் அல்ல, விசாலமான இடம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நெருக்கமாக இருந்திருக்கலாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, நம்ம குடியிருக்கிற பகுதியில் நம்ம நெருக்கமாக இருந்திருக்கலாம், சின்னதாக இருந்திருக்கலாம், நெருக்கமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை வீட்டை பற்றி இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை நெருக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே அப்படி இருன்னு ஆண்டவர் சொல்ல இடத்தை மாத்துறார். ஆமென் சொல்லுங்க அவரை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட இடம்? விசாலமான இடம். அப்ப எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். எலிசா தீர்க்கதரிசி வேண்டான்னு சொன்னாரா? போகக்கூடாது. இப்ப இருக்கிற பாஸ்டர்னா சொல்லியிருப்பாங்க போகக்கூடாது. அது எப்படி போகலாம்? முடியாது. எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மனுஷன்தான். ஆனால் அவர் கொஞ்சம் கோவப்படுவார் தெரியுமா? இல்லை, கோவப்பட்டிருக்காரா? மொட்டத்தலையா மொட்டத்தலை ஏறிப்போன்னு குழந்தைகளை இது பண்ணோன்னே கரடியெல்லாம் வந்து எனக்கு எலிசா மேலே கோபமாக இருந்துச்சு. எலிசா மேலே என்னடா இப்படி குழந்தைகளை பாவம் இப்படி பண்ணிட்டார். அந்த சே, இவர் பண்ண தப்பு தானே, எனக்கு அது பிடிக்கல, ஒத்துக்க முடியாது. ஏசப்பா மாத்திரம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்? இல்லை, அதான் ஆண்டவர் தான், மனுஷன் தான். சரி போகட்டும், நல்ல மனுஷன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த எலிசா வேண்டான்னு சொல்லலை, எங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்கணும், விசாலமான இடமா வேணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை போதும், கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும்.
சிறுசாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். பல துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்த வாழ்க்கை போதும். எத்தனை வியாதி, எத்தனை பலவீனம், சுகவீனம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்குது. எனக்கும் கஷ்டம் இருக்கு. பாசமாக்கு கஷ்டம் மைண்டே பண்ணலை பாசம். இருக்கட்டும், ஆப்ரேஷன்லாம் டாக்டர்லாம் பண்ணணும், பார்ப்போம். என் மகன் சொல்லலாம் ஃபோன் பண்ணி, சரிம்மா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம், ஜாம் பண்ணுங்க. பாருங்களேன், அதாவது என்னன்னா, கடைசி லாஸ்ட் மினிட்லேயும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்முடைய நம்பிக்கை. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுக்கு மீறி நம்ம ஒன்று செய்வதில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட் மூமெண்ட், கடைசி நேரம் ஆண்டவருக்கு இருந்திருந்தா அது நடந்திருக்காதே. இல்லை, நான் இருந்திருந்தா நடந்திருக்காது, ஆனால் வர்றேன், நடக்கும். அதான் நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு. எலிசாவோட பெரியவர் அல்லவா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம அவர் பக்கம் குடியிருக்கிறது இடத்த மாற்றுவோமா? சொன்னா போதும், அவர் வாங்கப்பான்னு கூட்டிட்டு போயிடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இடம் மாற்றணும், இடம் விசாலமாக இருக்கணும். இது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கு. அப்போ நமக்கு இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? வாசிங்க ஏசாயா 54:3. ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும். இப்போ பாருங்களா, இப்போ இவங்களுக்கு தேவை என்ன? விசாலமான இடம். ஆண்டுடைய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். யாரு? அன்னைக்குள்ளதை நீங்க நினைக்காதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது மட்டுமல்ல, எங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இவங்க என்ன கேட்டாங்க எலிசாவின் இடத்துல? எங்களுக்கு இடம் உண்டாக்குவோம், அப்படிதானே? எங்களுக்கு இடம் உண்டாக்குவோம், எங்களுக்கு ஒரு இடம் தேவை. நாங்க உமோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நெருக்கமா இருக்கு, போதும், எங்களுக்கு ஒரு பெரிய இடம் வேணும். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, இனி வரக்கூடிய புது வருடத்தில் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக. நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய ஊழியத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஜாஷ்வா, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், பெருக்கத்தை கட்டளிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். இல்ல, என் பாத்திரம் நிரம்பிட்டு வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீதினுடைய அனுபவம் பாருங்களா, இல்ல, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நடத்துகிறார். அப்படி அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் அப்படிங்கிறதுல இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுமா, காலை நீட்டி அப்படி ஒய்யாரமா பசும்புல்ல படுத்துக்குமா. மேய்ப்பன் என்பதற்கு நேற்று கூட நான் பார்த்தேன். இன்னைக்கு ஈவினிங்கில் நான் பேசுறதுக்கு கிறிஸ்மஸ் செய்தியோட காஸ்பல் செய்தி கொடுக்கணும். 3 தலைப்பில் நான் பேச போகிறேன். 3 தலைப்பில் கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்குறேன். அப்போ நான் அதை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, மேய்ப்பர் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், ரா ரா ராஹா ராஹால ரா ரா அப்படின்னா மேய்ப்பனுக்கு எபிரேய மொழியில் அப்படின்னா என்னன்னா, கூர்ந்து கவனிக்கிறவரா. மேய்ப்பன் யாரு பாருங்களேன், கூர்ந்து கவனிக்கிறவர். ஆடுகளை மிக கவனமாக, மந்தையின் மேல் கவனமாக இருக்கிறது, அப்படியே பார்க்கறது. ஓநாய் வருதா, கரடி வருதா, சிங்கம் வருதா, அந்த மேய்ப்பனுடைய வேலை அப்படிதான், கூர்ந்து கவனிக்கிறவர் ஒன்று. அடுத்தது போஷிக்கிறவர். மேய்ப்பன் எப்படி போஷிக்கிறவர், கூர்ந்து கவனிக்கிறவர், சீயர் பார்க்கிறவர். இரண்டாவது போஷிக்கிறவர், மூன்றாவது வழி நடத்துகிறவர். பாருங்க, மேய்ப்பர் வழி நடத்துகிறவர், அப்புறம் பாதுகாக்கிறவர். அடுத்தது இன்னொரு மீனிங் இருக்குது, அந்த ராஹா, நண்பர், ஃப்ரெண்டா.
நான் சொல்லலை, ஹீப்ருனுடைய மீனிங் ஃப்ரெண்டு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் பார்த்தீங்களால்ல. நான் உங்களை சிநேகிதன் அப்படிங்கிறார்ல. அப்படிப்பட்ட ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். நம்ம மேலே அக்கறையாக இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மை அறியாமல் சில வேளை மறந்துடுறோம். நம்மை அறியாமல் அதை நினைக்காம விட்டுடுறோம். கொஞ்சம் நினச்சோம்னா, சரி என் கூட என்னை பார்த்துட்டு இருக்கார்ல, அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாட்டி கூட அப்படியே போய் செவரோடு நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். முந்தி பாசமாக உடம்பு செல்லாமல் இருக்கு, அப்படியே சாஞ்சி ஆண்டவரே என்னால் முடியல அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்குறாருங்க. எனக்கு அதான் சொல்ல தெரியும், எனக்கு வேற ஒன்றும் தெரியல. ஜெபத்தை கேட்குறாருங்கிறேன் நான். ஜெபத்தை கேட்குறார். ஸோ நண்பராக இருக்கிறார், தட்டி கொடுக்குறார், பக்கத்தில் இருக்கார். நம்ம மறந்துடுறோம்ல, மறந்துடுறோம். கூட என் கூட கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்துடுறோம். பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் கூடவே இருக்கிறார். பாஸ்டர் கூட இருக்க மாட்டார், கர்த்தர் கூடவே இருக்கிறார். சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், நன்மை செய்வார், விடுதலையை கொடுப்பார். ஆமென். கிறிஸ்து கூட இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார். சரி, அடுத்து அதே வசனத்தை வாசிங்க தங்கச்சி. வலதுபுறத்திலும் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு, நேஷன்ஸ் தேசங்களை சுதந்தரித்துக் கொண்டு, பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணத்தை குடியேற்றுவிப்பார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில புது வருஷ செய்தியாவே நீங்களுள்ள எடுத்துக்கலாம். என்னையும் உங்களையும் பெருக பண்ணுவார், ஒரு பெருக்கத்தை கட்டளிடுவார். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய இனம், எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். ஆமென். அது ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது உபாகமம் 1:11. உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை நல்லா கவனிங்க. எப்போ? இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கிறதை பார்க்கலாம். சொல்லுங்க எல்லாரும். 2024ஆம் ஆண்டு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. யாரு சொல்லுங்க? நான். இனிமேல் எப்போ? 2000 உண்மைதானா? ஏதோ நினைச்சிட்டு நான் சொல்றாரு பாஸ்டர், சொல்றேன் இல்ல, விசுவாசத்தோடு சொல்லுவோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், எப்போ? இந்த 2024ஆம் ஆண்டு இப்போ இந்த சண்டே இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கு? எனக்கும் உங்களுக்கும். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களின்படியே உங்களுக்கு கர்த்தர் சொல்லிய அந்த வார்த்தையின்படி, வாக்குத்தத்தங்களின்படி, அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுமா? ஆண்டவர் கர்த்தர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பார். தலையில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதாங்க பெருக்கத்தை கட்டளையிடுகிறது. விசுவாசிப்போங்க. அதாவது சில சமயங்களில் அண்ணன் டிஜிஎஸ் தினகரன் சொன்னாங்க,
முரட்டு விசுவாசம்னு சொன்னார் ஒரு தடவை. அப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு வந்து செய்தி. முரட்டு விசுவாசம். சில வேளையில் முரட்டு விசுவாசம் இருக்கணும், ஆனால் திருட்டு விசுவாசம் இருக்கக்கூடாது. என்ன விசுவாசம் இருக்கணும்? முரட்டு விசுவாசம். அண்ணன் சொன்னது ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு முரட்டு விசுவாசம் மாதிரி என்னை பெருக பண்ணுவார். எந்த சான்ஸுமே இல்லையே, எனக்கு அந்த சான்ஸ் இல்லையே. வலது பக்கத்துலையும் இடம் கொண்டு பெருக முடியாது, இடது பக்கத்துலையும் பெருக முடியாது. ஆனால் ஒன்று, அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் வசனம் சொல்லுகிறது? அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே அவர் செய்வார். ஆமென். 1000 மடங்கு. இப்போ 2024 இருக்கிறது மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்துக்குள்ள வச்சுக்குங்க. என்னை ஆண்டவர் தாம் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பார், பெருக்கத்தை கட்டளையிடுவார். என் கஷ்டம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், வேதனை நீங்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சரி, இப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வருவோம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய். இப்போ சொல்றாங்க அவங்க, சரி எங்களுக்கு இருக்கிற இடம் எப்படி இருக்குது? நெருக்கமா இருக்கு. அதனால நாங்க போறோம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி, அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை, மரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். குடியிருக்க, நாங்கள் குடியிருக்கிற இந்த வீடு, நாங்கள் குடியிருக்கிற இந்த ஏரியா, நாங்கள் குடியிருக்கிறது இப்போ எங்களுக்கு போதாது, நெருக்கமா இருக்கு, எங்களுக்கு குடியிருக்கிற ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். போங்கள் என்றான். எலிசான்னு சொல்லிட்டார், பர்மிஷன் கொடுத்துட்டார். பாருங்களேன் பாஸ்டர், நாங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம் நினைக்கிறோம் பாஸ்டர். அப்படியா? எது பக்கம்? கொஞ்சம் கிட்டத்தட்ட திண்டுக்கல் பக்கம் போகலாம் அப்படி இருக்கிறோன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? நான் வேண்டாம், நீங்கள் போயிடாதீங்க. அதுக்குமே என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் அவங்க போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன். இல்லையா? நான் செய்வேனா செய்ய மாட்டேனா? கண்டிப்பாக. உங்களை யாரையும் இழக்க எனக்கு முடியாது. அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வேணாவது பிடிச்சி வந்திருக்கு, காசும் கொடுத்துட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? ஏன்? நீங்கள் கர்த்தருக்கு வேணும், எனக்கு என் சபைக்கு நீங்கள் வேணும் அப்படி நான் விரும்புவேன். எலிசா என்ன சொல்லிட்டாரு? போங்கன்ட்டார். போங்கங்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். இல்லை, எலிசா சொன்னது சொல்கிறேன். இல்லை, எலிசா சொல்கிற போங்க, ஒரே சந்தோஷம் சொல்லிட்டார் எலிசா தீர்க்கதரிசி. சரி, அவர்களில் ஒருவன் நல்லா கவனிங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, போங்கன்னு எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பிட்டாங்க. கோடல் எடுத்துட்டு மரத்தை வெட்டுவோம்னு பழங்கி கிளம்பிட்டாங்க, பரவிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து, இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, ஒருத்தன் வந்து கேட்கறான் எலிசா தீர்க்கதரிசிட்ட, நீர் தயவு செய்து, நம்ம கேட்போம் பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு என்ன தெரியுமா? தயவு செய்து வாங்க, ஒரு தடவை, ஒரு முறை வாங்க, ப்ளீஸ், இல்லை ப்ளீஸ், தயவு செய்து வாங்க. இப்ப என்ன சொல்றான் அவன்? அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். வர வேண்டும். போங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாலும் ஒருத்தருக்கு மனசு சரியில்லை. எலிசா விட்டு போக முடியாது பாத்தீங்களா? மற்றவங்கள போயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க, நமக்கு இடம் உண்டாக்குவோம். இப்ப அவன் சொல்றான், போறோம், ஆனா தயவு செய்து. எப்படிங்க நம்ம ஒரு அதிகாரிகிட்டலாம் கேட்க முடியும்? சார் ப்ளீஸ் சார், தயவு செய்து எங்களுக்கு அந்த இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார், தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ளீஸ் சார். அப்படின்னா கெஞ்சுறதுன்னு அர்த்தம் இல்லை? கெஞ்சு சார், பார்த்து சார், கேட்போமா கேட்க மாட்டோமா? அதை போல தயவு செய்து நீர் எங்களோடு கூட உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்று என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி, போங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. புறப்பட்டுட்டாங்க.
ஒருத்த மட்டும் எலிசாவை நிறுத்தி எங்க கூட ப்ளீஸ் தயவு செய்து எங்க வார் போங்கன்னு சொல்லிட்டு கூட வாங்கன்னு வருகிறேன்னார். அல்லேலூயா. எப்பா போறேன்னு தானே பர்மிஷன் கேட்டீங்க, இடம் போதாது நீங்கள்ல. ஆமாம். திரும்பவும் கேட்குறேன், இடம் போதாது இல்லை. திரும்பவும் கேட்குறேன், இடம் போதாது இல்லை. ஆமாம், போங்க, நான் தான் போக சொல்லிட்டேனே. இப்போ அவன் சொல்கிறான் ஒரே ஒருத்தன், தயவு செய்து எங்கள் கூட வாங்க. அதுக்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்ல, வருகிறேன். ஆமென். அவரே வருகிறேன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க கூட வரும். அண்ணே டிஜிஎஸ் அண்ணே சொன்னது சில சமயம் எனக்கு அண்ணன் ரொம்ப ஆரம்ப நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த இயேசு அழைக்கிறார் அந்த பாட்டு ரேடியோவில் கேட்டிருக்கு, ஞாபகம் இருக்கா? நீங்களும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க அந்த டைமில். ஒரு வேளை நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க சிலர்லாம். அந்த பாட்டு கேட்டுன்னு ஓடி போய் ரேடியோ பெட்டி பக்கத்தில் உட்காந்துக்குவோம். அந்த பாட்டை பாடும்போது அவ்வளோ அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஊழியத்துக்கு வா மகனேன்னு. எல்லாத்தையும் விட்டு, ஆண்டவர் ஊழியத்துக்கு நான் வர்றேன், ஆனால் ஒன்றே ஒன்று, எப்பொழுதும் என் கூடவே இருக்கணும். அது மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். எப்பொழுதும் என் கூடவே இருக்கணும். சரி, நான் கூட இருப்பேன். அதுக்கு பிறகு தான் ஊழியத்துக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்கு வர்றது அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு சும்மா என்னமோ இது மாதிரி வர்றாங்கல்ல, அப்படியே அந்த மேடையில் நின்றுக்கிட்டு அதான் ஊழியம். ஃபீல்டு ஒர்க் இல்லை, மேஸ்திரி வேலை இல்லைங்க. அறுவடை வேணும் இல்லையா? யாரும் இல்லை. வயலில் இறங்கி செய்கிறாங்களா? இல்லை. சேராகும். என் பேண்டெல்லாம் சேராயிரும். கவனிங்க, நீ என் கூட வந்தா நான் போகிறேன், வர்றேன். கவனிங்க, இங்க சரி ஒருத்தன் கேட்டான் என் கூட வாங்கன்னு. போங்கன்னு சொன்னார். எளிய தீர்க்கதரிசி வாங்கன்னு, சரி நானும் வர்றேன்னு போயிட்டார். அவர் கூட இவர் போய் மரத்தை வெட்ட போறாரா? இல்லை, வெட்டுறதை பார்க்க போறார். வாசிங்க. அவர்களோடு கூட போனான். அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது, அவர்கள் யோர்தான் நதியில் வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். மரங்களை வெட்டினாங்க. மும்மரமா மரம் வெட்டுறாங்க. எல்லாம் சத்தம் டப் 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 டப்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இப்போ இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்காரு. எலிசா தீர்க்கதரிசி நின்று பார்த்துட்டு இருக்காரு. புரியுதா? கவனிங்க, என்ன சத்தம் கேட்குது? டப் 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 அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல வெட்டுறாங்க. சரி, நசிக்கணும். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில், ஒருவன் ஒரு மரத்தை ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி ஒரு பெரிய ஆழமான தண்ணியில விழுந்துருச்சு. எது? கோடாலி விழுந்துருச்சு. எடுக்க முடியாது, நல்ல ஆழம் இல்ல, விழுந்துருச்சு. உடனே அவன் ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, என் ஆண்டவன். எப்படி நல்ல வேளை எலிசா கூட போனார். பார்த்தீங்களா? அவன் கூப்பிட்டது பார்த்தீங்களா? இப்போதான் தெரியுது இல்ல? ஐயோ என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். கடன் வாங்கி இருக்கிறான் பாவம் மனுஷன். கோடாலி, அவன் கோடாலின்னு கவலைப்பட்டிருக்க மாட்டான். இரவலா வாங்கினது, கடன் வாங்கினது. ஐயோ ஆண்டவரே, என் கோடலி இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் பாத்தீங்களா? இப்ப தண்ணியில விழுந்துருச்சு. எது? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க தங்கச்சி. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. கோடரி தண்ணீரில் விழுந்தது அப்படின்னா விழுந்த என்ன ஆயிருக்கும்? அமிழ்ந்து போயிருக்கு. ஏன்னா அது என்னது? இரும்பு. உள்ள போயிருச்சு, ஆழத்துல போயிருச்சு. இப்ப விழுந்த உடனே இவனுக்கு தாங்க முடியல. ஐயோ என் ஆண்டவரே, அது இரவலாய் வாங்கப்பட்டது. கடன் வாங்கணும். நம்மளும் கடன் வாங்கும் பார்த்தீங்களா? சில பெண்கள் ரொம்ப நல்லவங்க பட்டு புடவையும் கடன் வாங்குவாங்க. இன்னைக்கு ஒரு விசேஷங்க, கொஞ்சம் உங்கள் புடவை கொடுங்க. அந்த இருக்கிறதுல அந்த அது ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? மெரூன் கலரில் ஒரு அது பட்டா ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொடுங்க. சிலர் வாங்குற பழக்கம், நான் உண்மையாக ஒருவேளை இப்போ இல்லாமல் இருந்திருக்கும். வாங்கக்கூடாது, வாங்க கூடாமல் இருக்க கடவர்.
செய்யக்கூடாது. அப்படி வாங்க. சில நகை வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாங்குவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் குடியிருந்தாங்க. அது என்ன பண்ணிச்சு, அந்த லேடி ஒரு தடவை திடீர்னு எங்கள் அம்மா யதார்த்தமாக எங்கள் அண்ணியுடைய அக்கா மகா அப்படி இருக்கா, நர்ஸு, வாழ்பாறைன்னு நேராக அது வாழ்பாறை போயிடுச்சு. அது போயிட்டு உங்கள் சித்தப்பா பாஸ்கர், ஆமாம் எங்கள் சித்தப்பா, நான் அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு நான் போகணும், உங்கள் நகையை கொஞ்சம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சித்தப்பா ஒரு நாள் சொல்ல மாட்டார், அவரும் கேட்க மாட்டார், யாருக்கும் கொடுக்க மாட்டார், சொந்தத்துலேயும் அப்படி வாங்க மாட்டாங்களே, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அது ஏமாற்ற முடியல, ஆனால் நிறைய இடத்துல ஏமாற்றி கடைசியில் பிடிச்சிட்டாங்க அந்த லேடி. அப்புறம் கேட்குறா, சித்தப்பா அப்படி சொன்னாங்கன்னு. இல்லையாம்மா, ஏம்மா நான் எப்படி சொல்லுவேன், நகை வாங்க நான் எப்படி சொல்லுவேன், அந்த பொம்பளை அப்படி வந்துச்சு சித்தப்பா, நான் கொடுக்கல அப்படின்னு. இந்த இரவல் வாங்குற பழக்கம், அது இரவல் வாங்கலை, திருடிட்டு போகிறதுக்கு வந்து வாங்கிச்சு. கடன் வாங்கின ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை கடன் வாங்கிட்டோம், அந்த பொருள் விலை கொஞ்சம் விலை உள்ளது, தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கல்ல. அச்சுச்சோ ஏன் பொருளாக இருந்தாலும் பரவாயில்லையே, இல்லை நம்ம பிள்ளைகள் உடைச்சிட்டா, அட டே நம்ம பொருள் உடைஞ்சாலும் பரவாயில்லையே, டே அடுத்த பொருள்றான் ஏண்டான்னு முதுகில் 2 போட்டு அவன் அடிக்கிற அடியில் அவன் சுற்றி சுற்றி வருவான். இல்லை என்ன அடி அடிப்போம்ல, பிச்சு எடுப்பான், அவன் அடிக்கிற அடியில் அப்படியே சுற்றிட்டே வருவான். அப்பவும் விட மாட்டோம், அடிச்சு இந்த பக்கம் சுத்த வைப்போம். கோபம் நமக்கு. இரவல் வாங்கினது, கடன் வாங்கினது, கடன் வாங்கினது. ஆண்டவரே, என் ஆண்டவரே, எலியா தீர்க்கதரிசி, அது இரவல், கடன் வாங்கினது என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். இப்ப இவன் பதறி ஐயோ அப்படின்னு கூப்பிடுறான். எலிசா கூலா, எங்க விழுந்துச்சு, இல்ல யோசிச்சு பாருங்க, அப்படி எப்படி கேட்டிருப்பா, அது எங்க விழுந்துச்சு, ஐயோ இங்கதாங்க தண்ணியில விழுந்துச்சு, அதை ஏன் கேட்குறீங்க, போச்சே. அவன் கடன் கேட்டவன் என்ன பண்ணுவான், கடன் கொடுத்தவன் என்னை விடமாட்டானே, பெரிய பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் நினைக்கவே இல்லை, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. எலிசா கூலா கேட்குறேன், எங்கே விழுந்துச்சு, நல்லா கவனிங்க, எங்கே விழுந்துச்சு. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, கரெக்டாக அந்த இடத்த காட்டுறான். அந்த பார்த்தீங்களா, கும்பல் கும்பலாக வருது பாருங்க, உள்ள இருந்து அதான் கொஞ்சம் கலங்கி தண்ணி வருது இல்லை, அங்கதான் அங்கதான் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதன் அருகே எறிந்து, ஒரு மரத்துல ஒரு கொம்பை வெட்டி அதன் அருகே எறிந்து, இப்ப எப்படி அப்படி தூக்கி போட்டான். யாரு? எலிசா கையில வந்த கொம்பு மரத்துல இருக்கிற வரைக்கும் சாதாரண கொம்பு, அதை வெட்டி எலிசா கையில வந்தோடனே அந்த கொம்பு சாதாரண கொம்பல்ல, அற்புதத்தின் கொம்பா மாறிடுச்சு. இல்ல இல்லை, நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். சாதாரண ஒரு கோல் தான் மோசைட்டு இருந்துச்சு, மோசை கையில் வந்த உடனே அது அற்புதத்தின் கோலாய் மாறிச்சு. இல்லை யோசி பாருங்க, கையில் வந்தோடனே அது அற்புதத்தின் கோல். கொம்பை வெட்டி அந்த தண்ணியில் எந்த இடத்துல கோடையாளு விழுந்துச்சோ அதன் அருகில தூக்கி அந்த கொம்பை போட்ட உடனே, அந்த இரும்பை மிதக்க பண்ணி எரிந்து போட்ட உடனே அந்த இரும்பை, கவனிங்க, என்ன, ஏன்னா கோடலின்னு நம்ம பிளாஸ்டிக் கோடல் நினச்சிடக்கூடாது, அந்த காலத்தில் வேற மாதிரி இருந்துச்சுங்களா அப்படின்னு. இல்லை, இரும்பு, அது கனமான இரும்பு. மேலே வருமா, வருமான்னு கேட்குறேன். வந்தாலும் வருங்கிறீங்களோ? வராது, கண்டிப்பாக வராது. ஆனால் அந்த கொம்பை வெட்டி எலிசாவின் கையில் வந்து அந்த மர கொம்பை ஒன்று வெட்டி உள்ளே போட்ட உடனே, தண்ணியில் போட்டோன்னே, நான் நினைக்கிறேன் கொம்பு உள்ளே போயிடுச்சின்னு நினைக்கிறேன், கொம்பு உள்ளே போயிடுச்சு, கோடலி மேலே வந்துடுச்சு, அப்படி நான் நினைக்கிறேன். பைபிளில் அப்படி இல்லை, சும்மா என்னுடைய ஒரு கற்பனை. போட்ட உடனே, அந்த கொம்பை போட்ட உடனே அந்த இரும்பு என்ன ஆயிடுச்சு, அப்படியே மிதக்குதுங்க. ஒருவேளை அந்த கம்பு மிதந்துட்டு இருந்திருக்கலாம், அப்படியே அந்த கோடலி வந்து கம்பு கூட சேர்ந்து என்ன ஆகுது, மிதந்தது. அல்லேலூயா. தண்ணீரில் அற்புதம். சொல்லுங்க, தண்ணீரில் மிதக்குது. இப்ப எலிசா சொல்றாரு, அதை எடுத்துக்கொள் என்றான். அதை எடுத்துக்கொள் என்றார். போ, அதை எடுத்துக்க.
இந்த மனுஷன் கூப்பிட்டான் பார்த்தீங்களா ஒருத்தன், ஏன்னா அவனை பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா தயவு செய்து கூட வாருங்க, இந்த எலிசா வரலன்னா அவன் இழந்த கோடாலி கிடைக்காம தலதறிக்க ஓடி வந்திருப்பான். கோடாலி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. எலிசா கூட போனனால, ஊழியக்காரன் கூட போனனால அங்க அற்புதம் நடந்துச்சு. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தண்ணீருக்குள் விழுந்து அந்த இரும்பு கோடாலி அமிழ்ந்து போனதை கொம்பை வெட்டி போட்ட உடனே கோடாலி தண்ணீரின் அடியில் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் மண்ணுக்குள்ள புதைஞ்சே போயிருக்கும். கொஞ்சம் அப்படியே மேலே மிதந்து அப்படியே மிதக்குங்களா? நீங்களாம் கம்முன்னு பொட்டாட்டு இருக்கீங்க. இது ஒரு சாதாரண பிரசங்கியாக இருக்கு. இப்போ அவங்களாம் சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு தடவை அவங்க சர்ச்சுக்கு போயிருக்கேன். முன்னால் வந்து கை தட்டி வாங்குறாங்க. சிலர் வந்து காணிக்க கையில் கொடுத்துட்டு 500 கையில் காணிக்க கொடுக்குறாங்க. உண்மைங்க, ஆமாம்மா, நான் பார்த்தேன். ஓஹோ பாஸ்டர், நாங்களும் கொடுக்கணுமோ, நல்லா சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. கோடாலி மிதந்துருச்சுன்னா அது மிதந்துட்டு போட்டு, அது எங்களுக்கு என்னங்க, அது மிதந்தா எங்களுக்கு என்னங்க. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய அற்புதத்தெல்லாம் சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. நம்ம எப்போ சீரியஸ் ஆகும் தெரியுமா? நமக்கு ஏதாவது முள்ளு குத்துச்சு, ஐயோ அப்படி ஒத்த கல்ல நோண்டி அடிப்போம் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் சீரியஸாக இருப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், செய்யட்டுங்க, பொறுமையா இருங்க, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறேன். ஒரு கையை தட்ட வேண்டாம், இல்லை சந்தோஷமா, ஆமாம் அப்படியா, சரி கோடாலி மிதக்க செய்தார். இரும்பு கோடாலிங்க மிதந்துருச்சுங்க. எலிசா செய்த அற்புதம், தண்ணீரில் அற்புதம், தண்ணீரில் அற்புதம், மேலே மிதந்துருச்சு. இப்போ சொல்கிறாரு, போய் எடுத்துக்க போ. எலிசா சொன்னது போங்கன்னார் இல்லை? ஐயா ஆண்டவனே எங்க கூட தயவு செய்து வர்றேன்னாரு. அப்புறம் ஐயோ உள்ள விழுந்துருச்சு, கொம்பை வெட்டி போட்டு எடுத்துக்கன்னார். இந்த 3 தான் முக்கியமாக பேசுனாங்கல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சிலதை தொலைச்சிருப்போம், அமிழ்ந்து போயிருக்கும், கிடைக்குமான்னு நினச்சிருப்போம் இல்லை? ஃபோன் அப்படி தானே சிஸ்டர்? ஃபோன் கிடைச்சதில்ல? இந்த ஃபோன் கிடைச்சிச்சு இல்லை? டீச்சர் பயந்துட்டாங்க, என்னோட பாஸ்டர் இப்படி செய்கிறார். கவனிக்க, கோடலி கிடக்க முடியாது இல்லை, கிடைச்சது இல்லை. ஃபோன் கிடைக்கிறதுக்கு சான்ஸா? நானும் ஒரு போலீஸில் போய் ஒரு இதில் யாரோ சொன்னாங்கன்னு போய் ரிப்போர்ட் பண்ணியெல்லாம் போய், தம்பி நம்ம ஒரு தடவை போனோம்ல, அப்புறம் இன்னொரு தடவை போய் சார் என்ன சார் அது, நான் என் மகன் தொலைச்சிட்டு வந்து சொன்னேன், டாடி இப்படி போயிடுச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பார்த்தேன், சார் போன புதுசு வேற ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அவர் சாதாரணமாக சொல்கிறார், வேற ஒன்று வாங்கி கொடுத்துருங்கன்னு. ஆனால் ஃபோன் கிடச்சிச்சு இல்லை. இது அற்புதமாக இல்லையா? நீங்களே நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் ஆமேன். அதுக்கு தான் அந்த கவர் எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ கிடைக்காதது, எடுக்க முடியாதது, கைக்கு கிடைக்காதது இல்லை, அந்த கோடலியை மிதக்க பண்ணி போய் எடுத்துக்கன்னார். உங்களுக்கு ஃபோன் கிடைச்சிருக்கு, நம்ம இழந்திருக்கலாம், ஆண்டவர் அதை கொடுப்பார். திரும்ப கிடைக்காம அமிழ்ந்து போயிருக்கலாம், மிதக்க பண்ணி கொடுப்பார் நமக்கு. ஆமென். சான்ஸே இல்லை நமக்கு, இயேசு அற்புதத்தை செய்வார். ஆமென். எலிசாவை காட்டிலும், எலிசா தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரியவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அமிழ்ந்து போனது, கிடைக்காது, கிடைக்க செய்வார். உங்களுக்கு கிடைக்க செய்வார். கோடலியை மிதக்க செய்து அவனுக்கு அதை எடுத்துக்கன்னு சொன்னார். அவன் எவ்வளோ சந்தோஷமாக எடுத்திருப்பான் இல்லை? சே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நமக்கும் அப்படித்தான். வரக்கூடிய புதிய வருடத்தில் கிடைக்காதது கிடைக்கும். என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாது, எனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறவர். ஆனால் எந்த இடத்துல விழுன்னு கரெக்டாக காட்டணும். விழுந்தது ஒரு பக்கம், வேற ஒரு பக்கம்னா கிடைக்காது. கொம்பை வெட்டி போட்டால் அது அப்படியே தான் இருக்கும். நான் எந்த இடத்துல விழுந்தேன், என் வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய ஜெப வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட கீழே விழுந்திருக்கலாம். எங்கே விழுந்த ஆண்டவர்கிட்ட சொன்னால் தூக்குவார். ஆமென். ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். தண்ணீரில் அற்புதம் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வருகிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நெருக்கமான இடத்திலிருந்து விசாலமான இடத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக உதவி செய்வீராக. அமிழ்ந்து கிடக்கக்கூடியது கிடைக்காததை ஆண்டவரே மிதக்க பண்ணி ஆண்டவரே மேலே கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். வரக்கூடிய புதிய வருடத்தில் 2025ஆம் ஆண்டிலே அப்படியே செய்வீராக. இப்பொழுதும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கான இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சுகவீனங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். பலவீனங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆண்டவரே, வியாதிகள் எதுவாயிருந்தாலும் சரீரத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நிகழுவதாக நிகழுவதாக. அற்புதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம் கர்த்தர் செய்வீராக. எல்லாருக்கும் எல்லாருடைய சரீரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடுவீராக. விடுதலையும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உண்டாவதாக. சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளிடும். நீர் அப்படி செய்வதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக விடுதலையை சுகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெய்வீக விடுதலையை சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த தசமபாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதுக்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு மன நிறைவோடு ஆண்டவரே சபையை விட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு ஆமாண்டவரே கடந்து போக கிருபை செய்வீராக. சமாதானத்தின் தேவன் தாமை கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. மன திருப்தியோடு ஆமாண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தோடு தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக தேவன் கிருபை செய்வீராக. துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு